இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகுவதற்கான முதல் காரணம் இந்த விடயங்களை தெரியாமலே அந்த குடும்ப வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கிறது தான் ஒன்று. இரண்டாவது இருக்கிறதே, ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்னால் நான் சொல்றேன். சில நேரம் நீங்க வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இன்ன மின் யும்னில் மர்ஆ, இது அபூ தாவூத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மனைவி இடத்திலே பரக்கத்துள்ள ஒரு மனைவிக்கு உள்ள விஷயம் என்னவென்றால் 3 விஷயங்களை சொன்னார். தைசீரு ஹுதுபதிஹா, பொன் பார்க்க போற நேரம் உள்ள செலவிகளே இதை குறைக்கோள். இரண்டாவது வதைசீரு சதாத்திஹா, அவனுக்கு கொடுக்கின்ற மகர் அதுவும் சிம்பிளான மகராக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு குவியல் தங்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை திரும்பி வாங்க கூடாது என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் கொடுத்த மகர் எவ்வளவு இருந்தாலும் அதை திரும்ப வாங்க கூடாது. அந்த பெண்ணை விட்டு இன்னும் ஒரு பெண்ணை நீங்கள் முடிக்கின்ற பொழுது ஏற்கனவே முடித்த அந்த பெண்ணுடைய மகரை திருப்பி எடுக்கக்கூடாத ஒரு குவியல் தங்கமாக இருந்தாலும் சரி என்று அந்த திருப்பி வாங்க கூடாது என்பதை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகமாக மகர் கொடுக்கிற இந்த விடயத்தை நிறைய இடத்துல விமர்சித்திருக்கிறார். ஒரு சஹாபி ஒரு பேரித்த கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க மலையிலிருந்து கொடையிறீங்களா தங்கத்தை? இவ்வளவு பெரிய மகர் எல்லாம் கொடுத்து திருமணம் முடிக்கிறீங்களா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை முடித்து கொடுக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்கள்ட்ட என்ன இருக்குது மகர் கொடுக்க? ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். உங்களோட கேள்வி ஒன்று இருந்தது அல்லவா, யா ரசூல், அதை கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வதைசீரு சதாத்திஹா வதைசீரு ரஹிமிஹா, இதை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மனைவிமார்களுடைய கற்புக்கும் ஓய்வு கொடுங்கள், அதையும் சிம்பிள் ஆக்குங்க. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று நபி விரும்புறாங்க என்று சொல்லி ஒரு குழந்தை பால் குடித்து பால் மறக்கடிக்க முன்னால் இன்னும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையுடைய ஹக்கிலே அநியாயம் செய்கிறோம். கண்ணியமான கண்வான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், 2 வருஷம் பால் கொடு என்று சொன்னா அந்த 2 வருஷம் பால் கொடுக்கும் போது இன்னொரு குழந்தை வயிற்றுக்குள் உருவாகினால் அந்த மனைவி அதை தாங்க மாட்டாள். அந்த குழந்தை தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளும் வரைக்கும் அதை விட வேண்டும். இந்த குழந்தை வளர்ப்புக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன், அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுக்கு கீழால விளக்க வருகிறேன். ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். மனைவிமார்களிடத்திலே முதுமை ஆரம்பிப்பது என்றால் நான் சொல்லுகிறேன், அவளுக்கு அதிகமாக கொடுக்கின்ற மகரில் தான் அது ஆரம்பிக்கிறது. கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எல்லாம் ஆதாரத்தோடு தெளிவோடு பேசுகிறேன். இல்லாவிட்டால் இந்த மிம்பர்ல இதையெல்லாம் பேச முடியாது. ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இதை கேட்பார். இப்ப நான் சொல்ல வருகிறேன், அந்த மனைவிக்கு கொடுக்கிற மகர், ஒருத்தர் சொல்றாரு, நீ மன்னித்துக் கொள்ளுங்கள், 50 லட்சம் 25 லட்சம் நிக்காஹ் பயானம் பண்ணிவிட்டு வந்த ஹஸ்ரத் சொன்னாராம், அந்த ரெஜிஸ்டர்ல எப்படியாவது கவர்மெண்ட்ல பேசி நிக்காஹ் பயானுக்கு வந்த ஹஸ்ரத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறேன்னு சபையில வாசிக்கிறேன்னா கொஞ்சம் என்னமாவது செய்வாங்க. 50 லட்சம் மகர் கொடுக்கறாங்க, கண்டியிலிருந்து வந்து பயானம் பண்றோம், 5000 ரூபாய் சுருட்டி என்வலப்ல போட்டிருக்கிறாங்க என்று சொல்லி அவர் ஒரு முஸ்பாத்தியா சொல்லி இருக்கிறார். யதார்த்தமும் அதுதான். யாருடைய துவா வேண்டுமோ, எங்கு செலவு